நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம்ல காஃபி விட்டு. என்ன கொடுமைன்னா அப்படியே போய் உட்காந்துலாமா பேசாம. வடை பஜ்ஜி போனா திருந்தாத லாபம். பக்கத்துல இருக்க யாரும் இது மாதிரி போட்டு சொன்னதில்ல. ஹாய், ரூமுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். பெருசா இல்லை, ஓரளவு சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு நம்ம கிளம்ப போகிறோம்ல காஃபி விட்டு. அதனால பக்கத்தில் எங்கே போக முடியும்னு பார்த்ததில்ல. இன்னொரு பீச் இருக்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த பீச் வந்து பண்டை செனாங். இன்னொரு பீச் வந்து பண்டை தெங்கா அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. சரி, அங்கே போய் பார்க்கலாம். அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு படித்து பார்த்துருக்கோம். சரி, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிட்டோம். கேப் இஸ் ஆன் த வே. இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இறங்கிட்டோம். 4 ரிங்கெட் தான் ஆச்சு நம்ம அங்க ரூம் கிட்ட இருந்து இங்க வர்றதுக்கு. என்ன கொடுமைன்னா பைசா ரிங்கெட் கொடுக்க போனோம், 4 ரிங்கெட் வந்துச்சு. ஆல்ரெடி பார்க்கும்போது 5 காமிச்சது. பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அந்த வாலெட்ல இருந்து பே ஆயிடுச்சு. அதாவது கிராப் வாலெட்ல இருந்து பே ஆயிடுச்சு. அங்க வாலெட்ல எதுவுமே போடவே இல்ல. ஆட் பண்ணல, எதுவும் பண்ணல. இன்னும் தெரியல, பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது கார்டுல கனெக்ட் ஆயிருந்து கார்டுல இருந்து போதான்னு தெரியல. மெசேஜ் செக் பண்ணணும். என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்கு. நம்ம எங்க பண்ணோம் அப்படின்ட்டு. யூ ஆல்ரெடி பெய்ட் அப்படின்றது. நடந்து வந்திருக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருந்திருக்கும்ல. கொஞ்சம் லாங் தான். நடக்கிற தொலைவு தான். 1 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரி, போயிட்டு வரும்போது என்ன நடந்து இருக்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் வந்துட்டோம். பாப்போம் இங்க எப்படி இருக்குன்னு தெரியல. சன்னு நல்லா இப்போ கொஞ்சம் மேலதான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு கிரவுட் இல்ல பாருங்க. நல்லாதான் இருக்கு. இவங்களாம் எதுக்கு நிக்கிறாங்க மக்கள்? அது எங்க போறதுக்கு, ரெசார்ட்டுக்கு போறதுக்காக. மேஜிக் கரிகாலன் ஷோவா? மேஜிக் கரிகாலன் ஷோ 6:30 to 8:30. அது வந்து புக் பண்ணிருக்காங்க லைவ். பேண்ட், லைவ் பேண்ட் மியூசிக்கா? ஓகே ஓகே. பேண்ட் வாத்தியங்கள் முழங்கப்படும். நல்லா இருக்கு. அங்க விட இங்க கிரவுட் கம்மியா இருக்கு. கிரவுட் கம்மி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹலோ, இளநீ இருக்குது. ஒரு டீ குச்சா நல்லா இருக்கும். இக்கன் பக்கர் வரும் உப்பி பீச் ரெஸ்டாரண்ட். அப்படியே போய் உட்காந்துலாமா பேசாம. ஒன்னும் இல்லவா, அந்த ஓரத்துல நடந்து வர முடியாது. அந்த இடத்துல ஒரு தடுப்பு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா பண்டாய் செனாங், இந்த பக்கம் பார்த்தா பண்டாய் தெங்கா, அந்த பக்கம் பார்த்தா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அந்த பக்கம் பார்த்தா பருஸ் பாசா பீச். பருஸ் பாசாவா? அப்படிதான் ஏதோ ஒண்ணே வரும். நல்லா அது வரைக்கும் இருக்கு. அங்கெல்லாம் கவர் பண்ணாத. அதெல்லாம் நம்ம யாரையும் வேணும்னு எடுக்கிறது இல்ல. அங்க பிந்தி தெரியுது இல்லையா, அதுதான் பண்டாய் செனாங் பீச். நடுவுல அந்த கல்லுங்களா இருக்கு, வர முடியாது, வர வழி இல்ல. அதனால இப்படி ரோட் வழியா நீங்க சுத்தி வரலாம், நடந்து வரலாம். 4 ரிங்கெட் கொடுத்து எங்களை மாதிரி வரலாம். வந்தீங்கன்னா இதுதான் வந்து பண்டாய் தெங்கா பீச். அங்க நல்ல கிரவுட் இருக்கு. இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்னிங் டைம்ல இங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா இங்க இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் கிடையாது. மெயினா அந்த ரீசன் வந்து என்னன்னா, அங்க ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. அதுல வந்து இந்த இதெல்லாம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டான்ஸ் ஆடுறாங்களே, அந்த ஷோ மாதிரி பண்றாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஷோ மாதிரி பண்றாங்க. நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு போய் எடுக்கிறாங்க. நம்ம வேணும்னா ஏதாவது ஆஃபர் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஹுண்டி மாதிரி வச்சிருக்காங்க, வேணும்னா ஏதாவது போட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம அவங்க கூட போட்டோ எடுக்கலாம். சும்மா அது நல்ல ஒரு வைபா இருக்கு. பாட்டு ஓடுது. அது மாதிரி 2-3 பேர் கிளிலாம் வச்சுட்டு வித்த காமிச்சாங்க. சில பேர் சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்து இங்க. அப்புறம் இந்த மெயின் ஆக்டிவிட்டிஸ், இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஜெட் ஸ்கீயிங், மரணா போட் ரைடு, அதெல்லாம் இருக்கு. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிளைன் பீச். ஒரு சில ஷாப்ஸ் இருக்கு, இங்கேயுமே இருக்கு. ஒரு சில இது இந்த வண்டி மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இங்க கிரவுட் இல்ல. ஆனா
ஆக்டிவிட்டியும் அதிகமா இல்ல. ஆக்டிவிட்டி பெருசா இல்ல. இந்த வண்டி இந்த 2 தான் இருக்குது. மேபி இது 2 தான் இங்க ஆப்ரேட் பண்றாங்களா இருக்கும். மற்றபடி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்க. கொஞ்சம் சன் பாத் அந்த மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. இவ்வளவு நாளும் கடைங்க மட்டும் கொஞ்சமா இருக்கு. அங்க இருந்த அளவுக்கு நிறைய இல்ல, கொஞ்சமா 2-3 கடைங்க இருக்கு. ஃபுட் ஷாப்ஸ் ஏதாவது இருக்கு. மார்னிங் டைம்ல வந்து அமைதியா உட்காரணும்னா இங்க உட்காரலாம். நம்ம சன்செட் இங்கே பார்த்துட்டே போயிடலாம். அதை விட இங்க என்ன ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. சித்ரா சொல்லுது நல்லா வாசனை வருது இங்க இருந்து. கிட்ட வந்தா வா வா வா. வாசனை என்ன வாசனைன்னு பாரு. வா. நீ புக் பண்ணு, எல்லாம் ரெடி ஆயிடும். இது என்ன இது? ஆக்டோபஸ். நம்ம ஆர்டர் பண்ணா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க போல. நாங்க ரேட் பாக்குறேன் சும்மா. இங்கதான் டீ காஃபியே இல்ல மச்சி. பார்த்தோம், ஃபிஷ் மட்டும்தான் இருந்தது. எனக்கு டீ தான் வேணும். இப்போ டீ காஃபி தான் வேணுங்குது இந்த பொண்ணு. நீங்க என்னன்னா எல்லாம் ஜூஸ்ங்களா தான் இருக்கு அதிகம். Excuse me, do you have tea, coffee? You have hot tea, coffee? Yes, tea irka. Oh, 1 tea, hot. Yeah, milk with milk. இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இருக்கா? சொல்லிருக்கேன், இருக்குன்றாங்க. டீ வாசனை தான் வருது. நீ இந்த ஊர்ல வந்து இந்த டீ காஃபி அது மேபி நம்ம கேஎல்ல ட்ரை பண்ணலாம். டீ கொடுக்குறாங்கல்ல, ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய டீ நான் ஒன்றே குடிப்பேனா? வடை பஜ்ஜி போட்டு திருந்தாத ஜென்மம் லாபம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்னது வடை பஜ்ஜி போண்டாவா? கண்டிப்பா இருக்கும். ஓகே கூல். நான் நல்ல வேலை ஒரு இளநீ கேட்டிருக்கேன், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ஆச்சா. அதனால வந்துட்டு ஆச்சா இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. ஆச்சா. அப்போ இந்த கலரில் ஐஸ் போட்டு குடிக்கிறது ஐஸ் டீ போல. ஐஸ் டீ நிறைய பேர் குடிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் கப்பாக தான் போய் சுற்றுறாங்க. நடந்து போனால் கூட குடிக்கிறது ரொம்ப. சிஸ்டர் கொண்டு வராங்க. தேங்க்யூ. ஆமாம், டீ சர்பத் மாதிரி இருக்கு. சர்பத் டீ. வா, இளநீ வந்துச்சு. டேஸ்ட் கூட பண்ண மாட்டியா? வரேன், இதை காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெட்டியிருக்காங்கல்ல. ப்ரோ சரி, ஓகே. டீ முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது எடுத்துக்கலாம். நான் வேற டீ டிகாஷன் போட்டு பண்ணல. டீ ஃப்ளேவர் சர்பத்தை மில்க்ல ஹாட் வாட்டர் ஊற்றி கலந்து கொடுத்துருக்காங்க. டீயோட சேர்ந்து ஒரு ரோஸ் சர்பத் வாசனை வருது. இப்போ ரோஸ் டீ, இது ரோஸ் சர்பத் டீ. ஓகே. என்ன கரெக்டாக ஒரு 5 or 10 minutes வந்து சன்செட் ஆக போகுது. வெயிட்டிங். அங்கேருந்து அந்த க்ரௌடோட பார்க்கறதுக்கு இங்கே எவ்வளோ பெட்டர்ல சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தால் இங்கே என்ன ஃப்ரீயாக நிறைய கடைங்க இல்லை. இங்கே 2-3 நாள் இருக்கவங்க கண்டிப்பாக 2 பீச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பண்டாய் செனாங், பண்டாய் டெங்கா. அது கூட்டம், இது கூட்டம் கம்மி. அப்புறம் வந்தீங்கன்னா இந்த டீ சர்பத் குடிச்சு பாருங்க. நல்லாதான் இருக்கு, ரொம்ப மோசமா இல்ல. மூஞ்சி மாறுது, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்காது. டீ மாதிரி குடிக்கக்கூடாது. இதை ஒரு ஹாட் பாதாம். சரி, நான் ஆர்டர் பண்ண இளநீ ரெடு. அப்பயே சொன்னேன் டீ ஆர்டர் பண்ணாதன்னு கேட்டா. நல்லா வருது. ஓகே, அது எப்பயும் நடக்கிறது தானே. ரைட்டா எல்லாம் நல்லா தான் இருக்கும், சொல்லவே தேவையில்ல.
இப்பதான் புரியுது. அந்த இளநீ ட்ரிங்க் எல்லாம் குடிச்சோம்ல, அதுல வந்து கண்டிப்பா சக்கரை தண்ணி சேர்க்கறாங்க, சக்கரை பாகு அங்கேயே வச்சிருக்காங்க. இதுல வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அந்த இளநீ ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. மேபி இது குடிச்சிட்டு குடிக்கிறதுனால கூட இருக்கலாம். பாருங்க பாருங்க, பக்கத்துல இருக்க யாரும் இது மாதிரி போட்டு சுரண்டல. வானல்ல லாஸ்டா சுரண்டவங்கள அது மாதிரி சுரண்டது. அப்பா வேஸ்ட் பண்ண சொல்றியா? ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாது. அவ்வளோதாங்க, ஒரு இடம் பார்த்து உக்காந்தாச்சு. கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆக போகுது பார்க்கறதுக்காக. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இங்க நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம பண்டாய் செனாங் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே விட இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. சன்செட் ஆயிடுச்சுங்க. பாருங்க, கிளவுட் மறைச்சிருச்சு, பார்க்க முடியல, லைட்டா தெரியுது அவ்வளோதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ஸ் எல்லாம் அதிகமா இல்லைங்க. இங்க பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்க ஸ்டே பண்ணிருக்கவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. லங்காவில இது நமக்கு லாஸ்ட் சைட் செய்யுங்களா. நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தத்தாரன் லேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகிள் ஸ்கொயர் பார்த்தோம். ஸ்கை பிரிட்ஜ் போனோம், அங்கே ஸ்கை கேப்ல சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஐலண்ட் ஹாப்பிங் டூர் பண்ணோம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டூர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பண்டாய் செனாங் பீச்சை நல்லா தெறிக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பண்டாய் தெங்கா பீச் பார்த்துட்டோம். அது இல்லாமல் நைட் மார்க்கெட், ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன், அந்த பாப்பாவை ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ சீனிக்கான பிளேஸுங்க லங்காவி. நம்ம கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். லங்காவி நல்ல பிளேஸுங்க. மலேசியா வரீங்களா, கண்டிப்பாக லங்காவி வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்தாங்கன்னா மாதக்கணக்கில் தங்குறாங்களாம், அப்படிதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான பிளேஸுங்க இது. இன்கேஸ் நமக்கு வந்து டைம் நிறைய இல்லை, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, ரொம்ப பட்ஜெட்டும் பெருசாக இல்லை, பட் ஆனால் ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு பிரேக் வேணும்னு நினச்சா லங்காவி சூப்பரான பிளேஸ். சூப்பராக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக போகலாம். அவ்வளோதாங்க, இருட்டிடுச்சு, கிளம்பலாம். அப்படியே லாஸ்ட் ஃபைனலாக இந்த பீச்சை ஒரு பார்வை பார்த்துடலாமா? நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. போகிற வழியில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான். இங்கே பாருங்க, இந்த ரெசார்ட் நேம் வந்து பார்க் ராயல். பண்டாய் தெங்கா பீச்சை ஒட்டியே இருக்கு இந்த ரெசார்ட்டு. அவ்வளோதாங்க, கிளம்பலாம். பாய். And this a bad boy sound. Bad boy sound and this a bad boy sound. Jump and sound and me say sound.